வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனைக்கு திட்டமிடல் என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 3. நம்முடைய மனம் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. அது எப்போ பார்த்தாலும் அப் அண்ட் டவுன்லேயே இருக்குது அப்படின்னா, நாம் முதல் கட்ட காரியமாக எடுத்தோனையே செய்ய வேண்டிய வேலை என்ன பார்த்தா, இப்படி இருக்கக்கூடிய இந்த மனசை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கங்க. என்னுடைய மனம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது கூட வெறுப்பு தன்மையவோ அல்லது எதிர்மறையான சிந்தனையோ ஏற்படுத்தி கொள்ள கூடாது. அப்படி இந்த மனதை நாம் அப்படியே இருக்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து அந்த மனமே மாறுவதற்கு தயாராகும். அதற்குண்டான வழிமுறைகளுக்கு அதுவே அதை கூட்டிகிட்டு போகும். ஸோ அதனால் என் மனசு இப்படி இருக்குது, என் மனசை எனக்கே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம், என் வாழ்க்கை எனக்கே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே இறையாற்றலால் சரியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே இறையாற்றலாகவும் இருக்கிறது. எல்லாம் இறையாற்றல் தான். இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மனசும் இறையாற்றல் தான். அங்கே நல்லா இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைகளும் இறையாற்றல் தான். அப்போ இதில் நாம் முரண்பாடான சிந்தனைகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நல்ல மாற்றத்தை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியாது. அதை கொஞ்சம் நாம் கவனமாக இருக்கணும். அதுதான் மகரிஷி உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதல். இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கங்க. அதுக்கப்புறமா எதையுமே நாம் ஒரு தொடர்ந்து 48 நாட்கள் கடைபிடிக்கும்போது அது ஒரு நல்ல விளைவை கொடுக்கும். இந்த 48 நாளுங்கிறது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். இது சித்த மருத்துவத்தில் இதனை பயன்படுத்துவாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் அப்படின்னு. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நாம் சாப்பிட்ட உணவு இருக்கு இல்லையா, அது எல்லாமே 7 தாதுக்களாக மாறுது. முதல்ல சாப்பிட்ட உணவு ரசமாக மாறுது. அது ரத்தமாக மாறுறதுக்கு ஒரு நாள் ஆகும். 24 மணி நேரத்தில் நாம் சாப்பிட்ட உணவு ரத்தமாக மாறிடும். அதை நாம் ப்ளட் டொனேட் பண்ணவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும். ப்ளட் டொனேட் பண்ண உடனே ஜூஸ் ஏதாவது கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை 24 மணி நேரத்தில் ரத்தம் ஊறிடும் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் ரத்தமாக மாறுறதுக்கு ஒரு நாள் ஆகும். அது அப்படியே சதையாக மாறுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஸோ இப்படியே ஒன்று ஒன்றா கன்வெர்ட் ஆகி 7வது தாதுவான ஜீவவித்து குழம்பாக மாறுறதுக்கு, கடைசி சுத்த பொருளாக மாறுறதுக்கு 48 நாள் ஆகும். இன்றைக்கி சாப்பிட்ட, இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டீ குடிச்சிங்களா, அந்த டீ அடுத்து 48 நாள் கழித்து தான் ஜீவவித்து குழம்பாக மாறும். அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் இன்றைக்கி 48 முதல் நாள் நாம் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னா, இது இன்றைய உணவுகள் எல்லாம் கலந்து இந்த ப்ராசஸ் மாறி 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 உயிர் வரைக்கும் போய் சேர்றதுக்கு 48 நாட்கள் தேவைப்படுகிறது. இந்த சயின்ஸை தான் சித்த மருத்துவத்தில் ஒரு 48 நாள் ஒரு மண்டலம்னு அவங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அப்போ சித்தாங்கிறது உயிரில் வேலை செய்யக்கூடிய மருந்துகள். இப்போ உயிர் வரைக்கும் போய் சேர்றதுக்கு 48 நாள் ஆகும். இந்த 48 நாள் அப்படிங்கிறத இன்னும் கூட சில பேர் இந்த கோட்பாடை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதற்கான ஒரு விஞ்ஞான விளக்கமும் இருக்கிறது. மருத்துவத்தில்
ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு ஆய்வு நடத்தி அதனுடைய அறிக்கையை வெளியிட்டார்கள். ஒரு குழந்தை பிறக்கும்போதே 1 வயதோடு தான் பிறக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு. இதை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, எது மாதிரியான கணக்கெடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆணினுடைய விந்தணுக்களில் அந்த ஆணினுடைய 60 நாள் தன்மைகள் இருக்கிறது. 60 நாள்னா 2 மாதம். 2 மாதத்தினுடைய தன்மை அந்த விந்தணுக்களில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அது பெண் வயிற்றில் கருமுட்டையோடு இணைந்து 10 மாதங்கள் ஆக, பெண் வயிற்றில் 10 மாதம், ஆணுக்குள்ளர 2 மாதம், ஆக மொத்தம் 12 மாதம், 1 வருஷம். ஒரு குழந்தைக்கு பிறக்கும்போதே வயது 1 அப்படிங்கிறதையும் அறிக்கையாக சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இதை சித்தர்கள் 48 நாள் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபடுத்தி கொள்ளும்போது, இந்த 48 நாட்கள் தொடர்ந்து ஈடுபடுத்தி கொள்ளும்போது அது உயிர் வரையில் கொண்டு போய் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி இந்த உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம் இதையெல்லாம் நாம் ஒரு 48 நாள் தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சியில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூத நவகிரக தவம். ஏன்னா அந்த கோள்கள்லேருந்து வரக்கூடிய அலைகளுடைய ஏற்றத்தாழ்வு ஒன்று நம்மளுடைய உடல் செல்கள் அப்சர்வ் பண்ணுது, இல்லை அப்படின்னா அதை உள்வாங்கக்கூடிய தன்மைகள் இல்லாமல் இருக்குது. நம்முடைய செல்களில் தான் எல்லா விதமான வித்தியாசங்களும். கோள்களில் உள்ள அலை இயக்கத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது அப்படியே ஒரே மாதிரி நன்மையைத்தான் செய்கிறது. இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம். என்ன சொல்கிறாங்க மகரிஷி? நன்மை தரும் நவக்கோள்கள். அப்போ கோள்கள் எதுவுமே நமக்கு தீமையை செய்வது கிடையாது. அது தீமையெல்லாம் செய்கிறது கிடையாது. அதனுடைய ஆற்றலை நம்முடைய உடல் செல்களுக்கு உள்வாங்கி கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த தன்மை இல்லாமல் இருக்குது. அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இது ஏன் அமைஞ்சது அப்படின்னா, நம்முடைய உடம்பில் இந்த 7 தாதுக்கள் ஆற்றலோடு இல்லை, போதிய அளவுக்கு நம்ம உடம்புல ஜீவகாந்தம் இல்லை. ஒரு செல் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? ஒரு செல் நல்ல ஆற்றலோடு இயங்கணும் அப்படின்னா, அதோட வேலையை அது இயல்பாக செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருந்தால் தான் அது செய்யும். அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் எக்டோபிளாசம், ஓஜஸ் ஆற்றல். காயக்கல்பத்தில் நாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஓஜஸ் எனர்ஜி, அதுதான் அது. ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான சக்தி. அப்போ இந்த எக்டோபிளாசம் நம்ம காயக்கல்ப பயிற்சியெல்லாம் நல்லபடியாக செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணி கவனிக்கணும். ஏதோ நாக்கை மடக்கிறோம், மூச்சை இழுக்கிறோம், அப்புறம் வாய் வழியாக மூச்சை விட்டுடுறோம் அப்படின்னா அது மாதிரி இல்லை. நம்முடைய மனசு மூலாதாரத்தில் ஜீவவித்து குழம்போட ஜீவவித்து குழம்பாக நிற்கணும். அஸ்வினி முத்திரை செய்யும்போது அங்கே ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய இந்த எக்டோபிளாசத்தை, இந்த பியூர் எனர்ஜியை ஃபீல் பண்ணணும். நாக்கை மடக்கி மூச்சை இழுக்கும்போது அது முதுகுத்தண்டு வழியாக மேலே வர்றதை கூர்ந்து கவனிக்கணும். மூளையில் மோதும். அது மூளையில் மோதிட்டு நாம் நாக்கில் ரிலீஸ் பண்ணிவிட்டு உடல் முழுக்க ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த எக்டோபிளாசம், இந்த ஓஜஸ் ஆற்றல் சென்று சேருகிறது. அப்படியே உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படியே இறங்கி வரணும். இதை ஃபீல் பண்ணிவிட்டு நாம் இந்த மனோபாவத்தோடு பண்ணும்போது தான் அந்த ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணும், அதை அப்சர்வ் பண்ணும். அப்போ உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எல்லாம் நல்லபடியாக நடந்தது அப்படின்னா, இந்த பழக்கத்தை நாம் கொடுத்துட்டோமா, ஒவ்வொரு செல்லுக்கும் உள்வாங்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் பழக்கத்தை கொடுக்குறோம். இப்போ கோள்கள்லேருந்து வெளியே இருந்தும் ஆற்றலை அது உள்ளே இழுக்கிறதுக்கு தயாராகிடும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இது நல்லபடியாக நடக்குது அப்படின்னா நமக்கு பெருசாக துன்ப விளைவுகளை இந்த கோள்கள் மூலமாக வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்காது.
இப்போ தொடர்ந்து நாம் ஒரு 48 நாட்கள் இந்த பஞ்சபூத நவகிரக தவம், காயகல்பம், உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உடல் செல்கள் எல்லாமே வந்து டெவலப் ஆகிடும். ஸோ பூரணமாக இயங்குவதற்குரிய எல்லா தன்மைகளும் நம்மளுடைய உடல் செல்களுக்கு கிடைத்துவிடும். அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய எனர்ஜியை உள்வாங்கிட்டு அது அதனுடைய சக்தியை அதனுடைய தன்மையை அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக எந்த விதமான இடைஞ்சல்களும் இயற்கையிலேருந்து வராமல் பாதுகாப்போடு இருப்போம். இப்போ எல்லா கோள்களும் நமக்கு நன்மையைத்தான் செய்கிறது, தீமை எதுவும் செய்கிறது கிடையாது. ஆனால் நாம் வந்து அதை தவம் பண்ணும்போது எப்படி நம்மளுடைய மனசை வச்சுக்கணும், நம்மளுடைய படிப்படியான மாற்றங்களை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டு இந்த ஆற்றலெல்லாம் சேர்க்குறோம். சாதாரண நேரங்களில் நம்ம இந்த புலன்கள் வழியாக அனுபவிக்கும்போது, செயல்களை செய்யும்போது இந்த ஆற்றல் விரயமாயிடாமல் கவனமாக இருக்கும். மற்ற வகை செயல்களில் நம்ம சேர்த்த இந்த எனர்ஜியை லாஸ் பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டோட்டலாக ட்ரை பண்ணிவிட்டு உக்காந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக பேங்க்லேயோ ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, மெயின்டைன் பண்ணாட்டி என்ன பண்ணுவாங்க, ஃபைனை போட்டு நம்மளோட காசையே நம்மள்கிட்டருந்து வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், மினிமம் ஜீவகாந்தத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் தவம் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. லோ லெவலுக்கு போயிடாமல் பார்த்துக்கங்க. அது மாதிரி இருக்க இருக்க நம்மளுடைய எல்லா வகையான செயல்பாடுகளும் ஒரு குவாலிட்டியாக ஒரு நிறைவான இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக எந்த விதமான சிரமங்களும் சிக்கல்களும் வாழ்க்கையில் வராது. இப்போ இது எல்லாத்தையும் எதன் மூலமாக நாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு, இது எல்லாத்துக்கும் பாருங்கள், இந்த உடம்பு, உயிர், மனசு, அறிவு, இதுதான், இதை வச்சு தான் திருப்பி இது எல்லாத்தையும் நாம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்மளுடைய இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் ஆரஞ்சு நிறமானது. நீங்கள் அந்த கலரை நினச்சிக்கங்க. ஆரஞ்சு கலர் நினைக்கும் போதே சூரியனுடைய தன்மை ஆட்டோமேட்டிக்காக இயற்கையினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஆரஞ்சு நிறமான ஆற்றல் நம்முடைய உடல் செல்களுக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு வருது. எலும்புகளோட அந்த ஆற்றல் பைண்ட் ஆகுது, ஊடுருவுது, எலும்புகளோடு கலைந்து உள்ளுக்குள்ளே இயங்குது அப்படிங்கிற மாதிரி பாவனையோட சூரியனை நினச்சிட்ருங்க. அதுக்கப்புறம் அப்படியே புதனுக்கு வரும்போது பச்சை நிறமான ஆற்றல், இது நம்முடைய தோல் செல்களோடு தொடர்புடையது. பச்சை நிறமான ஆற்றல்கள் நம்ம உடம்புக்குள்ளே வந்து பாயுது, அது நம்முடைய தோல் செல்களோடு இணைகிறது அப்படிங்கிற பாவனையோடு இருங்க. அப்போது ஒவ்வொன்றும் இதே மாதிரி பாவனை பண்ணுங்க. நாம் எதோ அங்கே உட்காந்து மகரிஷி சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா தூங்கிடுவோம், தூக்கம்தான் வரும். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மனசு என்ன பண்ணணும், அது கூட போய் கனெக்ட் பண்ணிடணும், அதோடு இணைச்சி விட்டுருங்க. இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நாம் ஒரு வீடியோவாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் யூடியூப்புக்கு போய் பஞ்சபூத நவகிரக தவம் வீடியோன்னு அடிச்சிங்கன்னா வரும். அந்த வீடியோ ஒரு தடவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த தவம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் பாருங்கள், இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மனோபாவம் தான், மனதை எப்படி பாவனையோடு வைத்து கொண்டு அந்த பொருளாக நாம் மாறணும், அதுவாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். இங்கே நாம் 1000 சிக்கலை வச்சுட்டு அதுவாக எப்படி மாறுறது, இங்கே 1000 குழப்பம், 1000 சிக்கல், இதை வச்சுட்டு அதுவாக எங்கே போய் மாறுறது அப்படின்னா, அதுக்கு தான் மகரிஷி படிப்படியாக பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. முதல்ல உடம்பை தயார் பண்ணணும். உடம்பு வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அப்படி ஒரு 20 நிமிஷம் தவத்தில் உட்கார்றதுக்கு உடம்பு முதல்ல ஒத்துழைக்கணும். அப்படி ஒத்துழைக்கணும் அப்படின்னா அந்த செல்கள் தானே, அந்த செல்கள் ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், உடல் பயிற்சியை பண்ணிட்டோன்னா ஒத்துழைக்கும். விஷயம் அவ்வளோதான். உடல் பயிற்சி பண்ணோன்னா 20 நிமிஷம் அது அமைதியாக உட்காந்துருக்கும். உடல் பயிற்சி பண்ணலை அப்படின்னா இங்கே நாம் சுக்கிரன் அப்படின்னு மகரிஷி ஆரம்பிப்பாங்க. பார்த்தா கால் இங்கே விறுங்கும். அப்போ அங்கே இல்லாமல் இங்கே வந்துடும்.
கால் தவமாக மாறிடும். அது சுக்கிர தவம் கிடையாது, கால் தவம். இப்போ இது மாதிரி நம்ம கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணால் தான் உடம்புல வந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சமமாக இருக்கும். அப்படிங்கும்போது தான் உடம்பு ஒத்துழைக்கும். உடம்பு ஒத்துழைச்சா தான் நம்மளால் தவம் பண்ண முடியும். ஸோ உடம்பு, உயிர், மனசு இதெல்லாம் ஒத்துழைக்கணும் ஒன்றோட ஒன்று. இந்த இணக்கத்தன்மைங்கிறது வரணும். நாம் நல்ல முறையில் சிந்தித்து பழகி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழும்போது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் மூணுத்துலேயும் ஒரு குவாலிட்டி இருந்தது அப்படின்னா இந்த இணக்கத்தன்மை வந்துடும். மற்றவங்களோட பழகிறது, சிந்திக்கிறது, பேசுகிறது இது எல்லாத்துலேயும் நமக்கு கொஞ்சம் இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இது இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த பதிவுகள் இதெல்லாம் வந்து மேல் பதிவுன்னு வச்சுக்கோங்க. மகளிர் சொல்கிறாங்க இல்லையா, மேல் பதிவு. அப்படி இந்த விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை இந்த உணர்வுகள் எல்லாம் நாம் கொண்டு போய் உள்ளே வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செல்கள்லையும் வச்சு நம்ம பைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செல்களுக்கும் இந்த செல்களுக்குள்ளாக உள்ள இந்த வினைத்தன்மை இருக்கு இல்லையா, விளங்கின பதிவு, அதுவும் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்கறதுக்கு, தியாகம் பண்ணுறதுக்கு அதுவும் தயாராகும். இப்போ இந்த செல்களில் இருக்கக்கூடிய இந்த விளங்கின தன்மை, இல்லை நான் போகமாட்டேன், இது என்னோடய சாம்ராஜ்யம், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி நமக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களால் தவமே பண்ண முடியாது. இப்போ முதல்ல செல்கள் என்ன பண்ணணும், இந்த வினைத்தன்மை இந்த செல்களை விட்டு போகிறேன்னு அது முடிவெடுக்கணும். இப்போ நாமளாக அதை விரட்டினோம் அப்படின்னா, இப்போ நைஸாக இந்த வினைத்தன்மையிட்டெல்லாம் பேசி அப்படியே கூட்டிகிட்டு போய் கதவு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் டக்குன்னு வெளியே தள்ளி விட்டு கதவை கூட்டிகிட்டு உள்ளே வந்துடலாம் அப்படின்னா முடியுமா? அது அப்படிலாம் முடியாது அதுக்கிட்ட. அப்படியே நாம் கொண்டு போய் இந்த பக்கம் வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த பக்கம் கொல்லை பக்கமாக உள்ள வந்து நமக்கு முன்னாடி வந்து முத்தத்தில் உக்காந்துருக்கும். நமக்கு முன்னாடி அது உள்ளே வந்துடும். அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் அதிட்ட செஞ்சு ஏமாற்றவெல்லாம் முடியாது. இது காட்சி 1. இதே மாதிரி இன்னொரு விதமாகவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது காட்சி 2. அதையும் என்னன்னு பார்த்துடலாம். சில சமயங்களில் சில பேர் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த விளங்கின பதிவை இப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படின்னா, நைஸாக அது கூட பேசிக்கிட்டே வாசல் வரைக்கும் கூப்பிட்டு போய் டக்குன்னு அதை வெளியே தள்ளி கதவை சாத்திடுவோம் அப்படின்னு. அவர் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வேகத்தில் இவர் வெளியே போயிட்டு கதவை உள்ளே சாத்திட்டார். அப்போ இவர் வெளியே இருக்கார், வினைத்தன்மை உள்ளேயே இருக்குது. ஸோ இது மாதிரியும் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வினை விளையாடல். ரொம்ப கவனமாக இருக்கணும். முரண்பாடாக நாம் சிந்திக்கவோ செயல்படவோ கூடாது. அதுக்கிட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்திக்கங்க. அதுக்கிட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கங்க. இது மாதிரி இவ்வளோ காலமாக ட்ராவல் பண்ணி இந்த மனித உருவத்துக்கு வந்திருக்கோம். இனிமேலும் இந்த விலங்கினத்தன்மையான ஒன்றை வச்சுக்கிட்டு நான் வந்து இறைநிலையை உணர முடியாது. இப்போ நாம் இந்த மனித உருவம் நமக்கு யாரால் கிடைச்சிதுன்னு யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த மனித தோற்றம் இந்த பிரபஞ்சத்திலேயே இறைநிலையினுடைய தன்மாற்றத்தில் ஒரு முழுமையான உருவம். தன்மாற்றம் அப்படின்னா அது த ஹியூமன் பாடி, மனித உருவம் தான். அப்போ இந்த உருவத்துக்கு நாம் வர்றதுக்கு எது காரணம் அப்படின்னா, நாம் இதுக்கு முன்னாடி இருந்த 1, 2, 3, 4, 5 இந்த விலங்கினம் தான் காரணம். அந்த விலங்கினம் மட்டும் இல்லை அப்படின்னா நாம் மனிதனாக வந்திருக்கவே முடியாது. இன்னும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ விலங்கினமாக இருந்து அது 5 அறிவு கம்ப்ளீட் ஆனனால தான் இப்போ இறைநிலையுடைய தன்மாற்றம் அப்படி தான். 1லேருந்து 2ஆக மாறுது, 2லேருந்து 3ஆக மாறுதுன்னா இது கம்ப்ளீட் ஆகாமல் 2க்கு வருமா? சான்ஸே கிடையாது. இல்லை, 1ங்கிற ஒரு அறிவு அது பூர்த்தியாகாமல் அது அடுத்த ப்ராசஸ் 2க்குன்னு வந்திருக்க முடியவே முடியாது இல்லையா? இயற்கையினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு அப்படி தான். அப்போ இந்த 1, 2, 3, 4ன்னு 5 அறிவுன்னு இந்த முழு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான்
6வது அறிவுன்னு நாம் வந்திருப்போம். அப்போ நாம் வந்ததுக்கு காரணம் இந்த 5 அறிவாக நாம் வாழ்ந்து பெற்ற பதிவுகள், அதுதான் காரணம். இப்போ நாம் அதை உன்னால் தான் நான் கஷ்டப்படுறேன், நாம் அதானே சொல்லி கொடுக்குறோம். நமக்குள்ளே விளங்கின தன்மையெல்லாம் இருக்குது, அதுதான் நம்மளை வாழ விட மாட்டேங்குது, இறைவனோட போய் கனெக்ட் பண்ண விட மாட்டேங்குது, நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ அதை போய் நம்ம திட்டினோம் அப்படின்னா இது சரியா தப்பா? அது திட்டக்கூடாது இல்லை அதை. ஏன்னா இந்த உருவம் கிடைச்சதுக்கு காரணமே அதுதான். அதை வாழ்த்துங்க. நான் இந்த மனித தோற்றத்துக்கு வந்ததற்கான மூல பொருளாக, மூல காரணமாக இருந்த எனக்குள் உள்ள வினைப்பதிவுகள் அனைத்தும் வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துங்க. அப்படி வாழ்த்தும்போது இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இது நாள் வரைக்கும் எல்லாரும் அதை திட்டியிருக்காங்க, நீங்கள் ஒரு ஆள் அதை வாழ்த்துறீங்க அப்படின்னா உங்களை அது எப்படி பார்க்கும்? வித்தியாசம் ஆகிடும் இல்லையா? இவ்வளோ நாளாக யாரும் என்னை வாழ்த்துனதே கிடையாது, இந்த ஒரு பையன் ஏதோ வாழ்த்துறானே, சரி அவன் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு அதனுடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? குறையும், அதனுடைய தன்மை மாறும். ஸோ இந்த விஷயத்தை தான் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்த்தினுடைய த பியூர் சயின்ஸ், அதை அனுபவம் ஆக்கிக்கங்க. மிகப்பெரிய சயின்ஸ் அது வாழ்த்துறதுங்கிறது. வாழ்த்தி தான் நாம் வாழ முடியும், வாழ்த்தி தான் மாற்றங்களை உருவாக்க முடியும். நாம் வாழ்த்தாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே நடக்காது வாழ்த்தலைன்னா. இப்போ எல்லோரும் தூங்குறதுக்கு முன்னாடி தவம் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை வாழ்த்துறதுக்காகவே அந்த தவத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணேன். மற்ற தவத்துலலாம் எல்லாத்தையும் வாழ்த்துறோம், இதை அப்படியே பண்ணிவிட்டு ஏன் நாம் தூங்கணும்? வாழ்த்துவோமே, எல்லாத்தையும் வாழ்த்துவோமே அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா, அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பார்த்தனோ எல்லாத்தையும் வாழ்த்திடுறது, ஞாபகம் இருக்கிற வரைக்கும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது பார்த்தவங்கள, பட் எல்லாத்தையும் வாழ்த்திடுறது. அப்படி வாழ்த்தி தான் இங்கே உக்காந்துட்ருக்கோம். எல்லாம் நாம் எடுக்கிற முயற்சி தான், வேறு ஒன்றும் கிடையாது. வாழ்த்துங்க. நமக்குள்ளாக உள்ள அந்த இறைத்தன்மை நமக்கு பல வழிமுறைகளை, புதிய பாதைகளை உருவாக்கி கொடுக்கும். அதை வச்சு தான் நாம் வாழ்ந்தாகணும். புதுசாலாம் ஒன்றும் இல்லை, இருக்கிற பொருளோடு தான் வாழ்ந்தாகணும். அப்படி இருக்கிற பொருளையே நாம் சுத்தம் பண்ணிட்டு தான் வாழ்ந்தாகணும். ஒரே விஷயந்தான் இருக்கிறது, ஒரே பொருள் தான், த பியூர் எனர்ஜி. அதையே வச்சுக்கிட்டு தான் அதை மேலும் நாம் உணர்ந்தாகணும். அதையே வச்சுக்கிட்டு தான் நாம் நம்மளையும் ஒழுங்குபடுத்திட்டு ஆகணும். அப்போ அதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மகரிஷி கொடுத்தது தான் இந்த வாழ்த்துங்க. எல்லாத்தையும் வாழ்த்துங்க. உங்களுடைய உடல் செல்களை வாழ்த்துங்க, உங்களுடைய இரத்த நாளங்களை வாழ்த்துங்க, உங்களுடைய உடம்பு சதைகளை வாழ்த்துங்க, எலும்பை வாழ்த்துங்க, மஜ்ஜையை வாழ்த்துங்க, எல்லாத்தையும் லங்ஸு, ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வாழ்த்துங்க. வாழ்த்த அதுக்குள்ளே ஒரு புது எனர்ஜி, த நியூ எனர்ஜிங்கிறது ஒன்று ப்ரொடக்ஷன் ஆகும். அதுதான் நம்முடைய அறிவாட்சி தரமாக மாறும். அந்த பியூர் எனர்ஜியை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய மூளை செல்கள் வழியாக அது இயக்கத்துக்கு வரும்போது தான் நம்முடைய உடலை பற்றிய அறிவு, நம்முடைய மனதை பற்றிய அறிவு இதெல்லாம் டெவலப் ஆகும். இறைவன் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்கிற அந்த சிந்தனைகள் டெவலப் ஆகும். இப்போ இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை இறை சார்ந்த அனுபவங்கள் அப்படின்னு இதை பேசுகிறோம். ஆனால் இது உள்ளுக்குள்ளே என்ன பண்ணும், நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்பில் இருக்கிற நோய்த்தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும், நோய்த்தன்மை இருக்காது, வாழ்க்கையில் சிக்கல்கள் வராது, மனசில் குழப்பம் வராது. வாழ்க்கையில் சிக்கல், மனதில் குழப்பம், உடலில் நோய் இதெல்லாம் படிப்படியாக என்ன ஆகும், பியூராகிடும், குறைஞ்சிரும். அப்போ அதுக்காகவாவது இந்த எனர்ஜியை நாம் என்ன பண்ணி ஆகணும், ப்ரொடக்ஷன் பண்ணிக்கணும், தயாரிக்க முடியும் நம்மளால். அப்போ நம்மளுடைய பயிற்சி முறைகளில் நாம் நம்மளை எப்படி ஈடுபடுத்திக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் வருது. அப்போ அந்த விளைவை நாம் ஒரு பிளான் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நல்லாவே இருக்கும். இந்த செயல்களை எல்லாம் நமக்கு மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி மனிதகுல வாழ்க்கைக்கு அமைதியான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணுன்னு தான் மனவளக்கலை பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பயிற்சியை நாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாவே போதும், நம்முடைய உயிரும் நல்லாயிருக்கும்,
மனசும் நல்லாயிருக்கும். அந்த இணக்கத்தன்மைங்கிறது உருவாகும். இணக்கத்தன்மை. இந்த குண்டலினி யோக பயிற்சி செய்யும்போது நமக்கு 5 வகையான விஷயங்கள் மேலோங்குன்னு சொல்கிறாங்க. என்னது? 1 இணக்கத்தன்மை, 2வது பெருந்தகைமை. பெருந்தகைமை உண்டாகும். எல்லாத்தையும் பொறுமையோடு டீல் பண்ணக்கூடிய இந்த பெருந்தகைமை உண்டாகும். 3வது படைப்பு திறன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்போ விஞ்ஞானத்தில் புதுசாக படைக்கிறோம் இல்லையா, கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, படைப்பு திறன் அது மேலோகும். தொழில் சார்ந்த அறிவு. தொழில் சார்ந்த அறிவு. உலகத்துக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் உலகத்துக்கு எடுத்து கொடுக்க முடியும். விஞ்ஞானிகளாகவும் மெய்ஞானிகளாகவும் வாழலாம். ஏற்புத்திறன். ஏற்புத்திறன் உண்டாகும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். 4வது ஏற்றுக்க முடியும். யார் எப்படி இருந்தாலும் அவங்கள நாம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அவங்கவங்களாக இருந்து ஏற்றுக்கங்க. விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் வாழக்கூடிய மனோபாவம் நமக்குள்ளே மேலோங்கும். ஏற்புத்திறன் உண்டாகும். அதுக்கப்புறமா நுண்மான் நுழை புலன் அறிவு மேலோங்கும். நுண்மான் நுழை புலன் எல்லாவற்றையும் கடந்து அந்த மூலப்பொருளை உணரக்கூடிய அந்த நுண்ணிய ஆற்றல், புலன் அறிவு, நுட்பமான அறிவு அது மேலோங்கும். இப்போ இந்த குண்டலினி யோக பயிற்சியில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு இந்த 5 வகையான விஷயங்களும் மேலே வந்தே தீரணும். அப்படி மேலே வரலை அப்படின்னா நாம் அதை சரியாக பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதில் எந்த முரண்பாடும் கிடையாது. நாம் அதில் கூட சரியாக கனெக்ட் ஆகலை, இவ்வளோதான் விஷயம். ஸோ அதை நாம் சரியான முறையில் வளர்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்கேலு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இணக்கத்தன்மை, பெருந்தகைமை, ஏற்புத்திறன், படைப்புத்திறன், நுண்மான் நுழை புலன் அறிவு. இந்த 5 டெவலப் ஆகுதான்னு பாருங்கள். டெவலப் ஆகலை அப்படின்னா நாம் இயங்குகிற முறையில் ஏதோ தவறு இருக்குது, அதை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு அதை கண்டுபிடிங்க. எல்லாம் தற்சோதனை தான் பாருங்கள். தற்சோதனை தான். கண்டுபிடிச்சி அதை நம்ம டியூன் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 5ல் எல்லாம் ஒன்று ஒன்றா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நாம் எது மாதிரி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு இந்த தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, காயக்கல்பம் இதனுடைய விளைவுகள் அமையும். இப்போ நாம் மற்றவங்க தவம் செய்வதற்கு உதவி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா தவம் வரும். மற்றவர்கள் சினம் கொள்ளாத அளவுக்கு நாம் நடந்துக்கிட்டோன்னா நமக்கு சினம் வராது. ஸோ மற்றவங்களுக்கு உதவுவது அப்படின்னா, இப்போ நாம் தவ மையத்துக்கு போகிறோம், கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, தவம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான சப்தமும் இல்லாமல் அமைதியாக போய் உக்காந்திக்கணும். கதவை திறந்ததும் தெரியக்கூடாது யாருக்கும், நாம் அந்த இடத்துல உக்காந்ததும் தெரியக்கூடாது. ஸோ அது மற்றவங்களுடைய தவத்தை நாம் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது வேறு ஒன்றும் கிடையாது, நம்முடைய தவத்துக்கு நாமே இடையூறு செய்து கொள்கிறோம் என்று அர்த்தம். அங்கங்கே விதைச்சது மறுபடியும் நமக்குள்ளே முளைக்கத்தான் செய்யும். வெளியில் அவுட்புட்டில் மற்றவங்களுக்கு என்னவோ, மற்றவர்களுக்கு நம்மால் என்னவோ அதுதான் மற்றவர்களால் நமக்கு. ஸோ அது திருப்பி நமக்குள்ளேயே நம்முடைய தன்மையை பாதிக்கும், நம்முடைய தரத்தை பாதிக்கும். இப்போ மற்றவங்க உடற்பயிற்சி செய்வதற்கு நாம் உதவணும், இடையூறு செய்துவிடக்கூடாது. மற்றவங்க காயகல்ப பயிற்சி செய்கிறதுக்கு நாம் உதவணும், இடையூறு செய்துவிடக்கூடாது. மற்றவர்கள் வாழ்வதற்கு உதவ வேண்டும், இடையூறு செய்துவிடக்கூடாது. இது மாதிரி நம்மளுடைய செயல் பண்புகளை எல்லாம் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளாக இந்த இறைத்தன்மை, அறிவின் உயர்வு நாளுக்கு நாள் சிறப்பாக மென்மேலும் வளர்ச்சி பெறும். இது இயற்கையினுடைய சட்டம். எல்லாமே மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த முறையில் நாம் இந்த பயிற்சிகளை நல்ல முறையில் செஞ்சு நாமும் நம் குடும்பமும் நலமோடும் வளமோடும் வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு பண்ணிக்கலாம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.